சாதாரண மனிதனுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்களே கடவுளே, உங்களுக்கு கூட கண்ணில்லையா இறைவா? இறைவா, கடவுளை கண்டோம், ஸ்தானபானத்தை முடித்தோம், கடவுளுக்கு பூஜை செஞ்சிடலாமா? இன்னொரு நாளைக்கு இந்த கடவுளை வந்து பார்க்குவீங்களா? நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் இந்த கடவுளுக்கு நம்ம பூஜை செய்வோமா? ஐயா காசை விஸ்வ ராமலிங்கா கைலாயனான கடவுளே, இறைவா உங்களை கடவுளே கடவுளே என்று சொல்லி அல்லும் பகலும் இரவில் பகலிலும் நீங்கள் தான் எனக்கு எனக்கு நினைத்து வாழ்ந்தேனே. எங்கள் மீது கருணை இல்லையா கடவுளே? எங்களுக்கு குறையே நேர்ந்தா கடவுளே? நாடு நகரமான சேனை உப்பு செட்டி உருவாட விட்டேன், அத்தனையும் விட்டு விட்டு நான் அயல் நாடு புறப்பட்டேன் கடவுளே. நான் கடவுளே இன்னொரு நாளைக்கு வந்து உனக்கு பூஜை போடுவனா இல்ல அப்படியே போயிருவனா? இன்னொரு நாளைக்கு பூஜை போட மாட்டேனா உனக்கு? தேவி என்னங்க அங்க பாரு கடவுளே, எதிரே போவது போல் தெரிகிறது, தீபமாகப்பட்டது. கடவுளை பாரும்மா, என்னை பார்க்கின்றார் கடவுள், உன்னை பார்க்கின்றார் கடவுள். அவர் கண்களிலிருந்து கண்ணீராகப்பட்டது தாரதாரியாக ஆர்போல் வடிந்து ஓடுகிறது. நம்ம கண்ணில் வடிவது கண்ணீர், ஹரிச்சந்திரன் கண்ணில் கண்ணீர் வருதே என்று கடவுள் கண்ணில் என்ன வருது தெரியுமா? ரத்த கண்ணீர் சிந்துகிறாரே கடவுளே. போகாதே ஹரிச்சந்திரா, எனக்கு பூஜை செய்யக்கூடிய மன்னனே. கண்ணீரை, என் கண்ணீரை பார்க்கிறார், ரத்த கண்ணீரை சிந்துகிறார் கடவுள். சுவாமி, நீ ரத்த கண்ணீரை சிந்தினாலும் நம் நாட்டில் வாழ்வதற்கு எனக்கு இடமில்லையப்பா. தத்தம் செய்தேன் நாட்டை, நாட்டை விட்டு துரைத்தினார் முனிநாதர். நான் புறப்படுகிறேன், என்னை மன்னித்துக் கொள்.